அறிவோம் ஆன்மீகம். வெற்றிலையின் மகிமை. கணவன் மனைவி உறவு மேம்பட எளிதான வழிகள் நிறைய உள்ளன. அதில் ஒரு வழிதான் இந்த வெற்றிலை பாக்கு. இல்லை, வெற்றிலை பாக்குக்கு இவ்வளவு சக்தியானு நீங்க கேட்கலாம். குடும்பத்தில் உள்ள குறைகள் தீர, அந்யோன்யம் கூட, சௌஜன்யம் மலர, இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் பெருக ஒரு சின்ன வேலை செய்யுங்கள். அவளோட கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். தினசரி பூஜை செய்கிறோம் அல்லவா? தினமும் குளிச்சு முடித்த உடனே பூஜை அறையில பூஜை செய்வோம். அனைவரும் செய்வோம். சுவாமிக்கு என்ன வைத்து படைப்போம்? எதனா ஒரு பட்சணம் வச்சு படைப்போம். அது அந்த நாளின் சூழ்நிலையை பொறுத்து மாறும். சில நாட்கள்ல வாழைப்பழம் வைத்து படைப்போம், சில நாட்கள்ல ஆரஞ்சு பழம் வைத்து படைப்போம், சில நாட்கள்ல ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் வைத்து படைப்போம், சில நாட்கள்ல கற்கண்டு அல்லது பேரிச்சம்பழம் வைத்து படைப்போம். எல்லாம் சரி, அடைக்காய் அமுது வைத்து படைப்போமா? அடைக்காய் அமுது வைத்து படைப்போமா? இது என்னடா அது புதுசா அடைக்காய் அமுதுன்னு சொல்றேனேன்னு கேட்குறீங்களா? வைணவ மரபில் அடைக்காய் அமுது என்றால் வெற்றிலை பாக்கு என்று பொருள். இதுவும் ஒரு அமுது மாதிரி தான். நாம் முக்கியமான தினங்களில் வைத்து படைக்கிறோம் இல்லையா? முக்கியமான தினங்களில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் வச்சு படைக்கிறோம். நாம் தினமும் பெருமாளுக்கு அடைக்காய் அமுது சமர்ப்பிக்க வேண்டும். பெருமாளோ முருகரோ பிள்ளையாரோ எதை வணங்கினாலும் அந்த அடைக்காய் அமுது, அதாவது வெற்றிலை பாக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பித்த அடைக்காய் அமுதை நாம் பிரசாதமாக மதிய உணவு உண்ட பிறகு போட்டுக்கொள்ள வேண்டும். என்னடா அது வெத்தலை பாக்கு போட வைக்கிறானேன்னு இல்லை. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. அதுவும் அந்த வெத்தலை பாக்கு போடுறது எப்படி போடணும்னா, மனைவி மடித்து கொடுக்க நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். இது ஒரு சின்ன வேலை அவங்களுக்கு. ஏற்கனவே எல்லா வேலையும் செஞ்சது போதாதுன்னு இதில் வேற வெத்தலை பாக்கு மடித்து கொடுக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்கறது என் காதில் விழுது. இந்த மனைவி மடித்து கொடுக்க அதை நாம் போட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் அது பல அற்புதமான சுபகாரியங்களை செய்யும். உண்மைதான். தாம்பூலம் என்பதை நாம் இப்பொழுது மறந்து விட்டோம், அடியோடு மறந்து விட்டோம். ஒரு காலத்தில் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் சாப்பாடு போடுவதற்கு முன் பின் இருந்தாலும் இந்த தாம்பூலத்தட்டை தான் முதலில் அவர்கள் முன்னால் வைத்து சாப்பாடு போடுங்கள் என்பார்கள். வெற்றிலையை செல்லம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது அதையெல்லாம் மறந்து விட்டோம். எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கூட வேலை செய்யும் போது அவர்கள் உணவு சாப்பிடாவிட்டாலும் வெற்றிலை பாக்கு போட்டு விட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள் அந்த காலத்தில். அக்கால பாட்டிகளும் தாத்தாக்களும் பல் போனாலும் வெற்றிலை பாக்கை போட்டு இடித்து தூளாக்கி சாப்பிடுவார்கள். அதை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அதையெல்லாம் இப்போ மறந்து போச்சு. அதில் புகையிலை போன்ற லாகிரி வஸ்துக்களை உபயோகித்து சாப்பிட்றது தான் தவிர, அது தவறு தான் தவிர, வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாமும் அற்புதமான மருத்துவ குணம் கொண்டவை, மங்களகரமானவை. இந்த வெத்தலை பாக்குக்கு பதிலாக தான் இப்போ நிறைய பேர் இந்த பான் பீடா அது இதுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அது ஒரு போதை பொருள். இது நான் சொல்றது வெத்தலை பாக்கு ஒரு மருத்துவ பொருள், மங்களகரமான பொருள். இதை போடுறவங்கள, இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்கள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த பான் பீடா அது இதுன்னு பாக்கு அது இது போடுறாங்க பாரு, பான் பராக் அப்படின்னு போடுறாங்க பாரு, அதுதான் நச்சு. அது வாயே ஒரு வழி ஆகிட்டு
புற்றுநோய் வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. எல்லா நோய்களையும் தீர்க்க வல்லது இந்த வெற்றிலை பாக்கும் சுண்ணாம்பு. ஒருவரை அழைக்கும் பொழுது பாக்கு வெற்றிலை வைத்து அழைப்பது என்று சொல்லுவார்கள். ஒருத்தரை கூப்பிடணும்னா, ஒரு நல்ல காரியங்களுக்கு கூப்பிடணும்னா அவரை பாக்கு வெத்தலை வச்சு தான் அழைக்கணும்னுவாங்க. அது அவருக்கு காட்டுகின்ற உயர்ந்தபட்ச மரியாதை. அந்த பாக்கு வெற்றிலை வைத்து அழைப்பது என்பது ஒரு உயர்ந்தபட்ச மரியாதை. வெற்றிலை பாக்குடன் சுண்ணாம்பு சேர்த்து போட்டு கொள்வார்கள். நீண்ட நேரம் நல்ல எனர்ஜி இருக்கும். வயிறு செரிமானத்திற்கு பெரிதும் உதவும் இது. சுப நிகழ்ச்சிகளில் விருந்துக்கு பிறகு ஜீரணத்துக்காக வெற்றிலை பாக்கு கொடுத்து வழி அனுப்பும் வழக்கம் ஏற்பட்டது. வாயு தொல்லை நீங்கும். வெற்றிலையுடன் சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடுவதால் கால்சியம் உடலில் சேரும். வெற்றிலையை கசக்கி சாறு எடுத்து அந்த சாற்றில் சிறிதளவு கற்பூரத்தை சேர்த்து குழப்பி வலியுள்ள இடத்தில் தடவினால் அந்த தலைவலி உடனே குணமாகும் என்று அந்த கால பெரியோர்கள் சொல்வார்கள். தலைவலித்தால் பலர் இப்போதும் வெற்றிலையை கிள்ளி தலையில் ஒட்டி கொள்வதை நாம் பார்த்திருப்போம். அது பாட்டி வைத்தியம். பாட்டி சொல்லி அவங்க பிள்ளைங்க அப்பா அம்மா கேட்டிருப்பாங்க. அப்பா அம்மா சொல்லி இப்போ பிள்ளைகள் செய்வாங்க. ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக தலைவலின்னா தைலம் எடு, ஜட்டு பாம் எடு, அமிர்தாஞ்சன் எடு, டைகர் பாம் எடுன்ட்டு ஒரு பாம் ஆகி போச்சு. இதெல்லாம் கெமிக்கல். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வெற்றிலை தலையில் ஒட்டி கொள்வதால் தலைவலி பறந்தே போகும். வெற்றிலை சாறும் சீரகமும் வயிற்று வலிக்கு நல்லது. வெற்றிலை சாறும் சீரகமும் வயிற்று வலிக்கு நல்லது. சளி, இருமல் போன்றவற்றிற்கு வெற்றிலையுடன் சுக்கு கஷாயம் குடிப்பார்கள். சளி இருமல் இருக்கணும்னா இப்போ சிறப்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஊசி போட்டுன்னு வந்துரு அப்படின்வாங்க. அதுக்கு முன்னெல்லாம் இந்த மருத்துவரை தேடி போகிறதுக்கு முன்னாடியே பாட்டி தர வைத்தியம் என்னடான்னா வெற்றிலையுடன் பாட்டி போடுறதுக்கு வச்சிருப்பாங்க வெற்றிலையை. அந்த வெற்றிலையோட சுக்கு கஷாயம் குடிக்க சொல்லுவாங்க. உடனே ஓடிப்படும். அந்த சடியும் இருமலும் இருக்கவே இருக்காது. வெற்றிலையையும் மிளகையும் சேர்த்து தின்றால் தேல் விஷங்கூட முறியும் என்று என்னுடைய பாட்டி சொல்லியிருக்கிறார்கள். வெற்றிலையும் மிளகையும் சேர்த்து தின்றால் தேல் விஷங்கூட முறிஞ்சிடும். இப்பொழுது பேருக்கும் சுபகாரியங்களில் அதை பயன்படுத்துகிறோம். எதை? அந்த வெற்றிலை பாக்கு பேருக்கு தான் இப்போ பயன்படுத்துகிறோம். அதை சில பேர் அதை சுபகாரியங்களுக்கு வைக்கிறாங்களே தவிர அதை எடுத்து உபயோகப்படுத்துறதே இல்லை. அது காஞ்சி குப்பையில் தான் போகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அடைக்காய் அமுது குறித்தே பாடுகின்றார் ஆழ்வார். நெய்யடை நல்லதோர் சோறும் நேதமும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்தென்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாக பகை கொடி யானுக்கு பல்லாண்டு கூறுவேனே அப்படின்றார் ஆழ்வார். ஏகாதசி போன்ற விரத நாட்களில் தவிர மற்ற தினங்களில் இந்த வெற்றிலை பாக்கை போட்டு கொள்ள வேண்டும். முடிந்தால் சிறிது சந்தனம் பூஜையில் வைத்து பிரசாதமாக ஒரு தொலி பூசிக்கொண்டால் அது இன்னும் நல்ல அற்புதமான பலன்களை தரும். சந்தனத்தையும் பூசணும். பூஜை செய்யும் போது சந்தனம் நெத்தியில் இட்டுக்கணும். திருநீர் இட்டு இல்லாமல் அதில் சந்தனமும் இட்டுக்கணும். சந்தனம் இட்டுக்கணுமா அவ்வளவும் நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சி. நெத்தியில் விபூதித்தா தலைவலியே வராது. சந்தனம் இட்டோம்னா குளிர்ச்சியாக இருக்கும். அன்றைய நாள் முழுக்க குளிர்ச்சியாக இருக்கும். இது ஒரு உளவியல் கலந்த சாஸ்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் சந்தனத்தை பார்த்தவுடனே மங்களம் நினைவுக்கு வந்து விடுகிறது அல்லவா? சுபகாரியங்களில் வெற்றிலை பாக்கு பழம் கொடுப்பது ஏன் தெரியுமா? அது வெற்றி இலை அல்ல, வெற்றி இலை. அது வெற்றி இலை அல்ல, வெற்றி இலை. அதனால்தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்ற ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கிறோம்.
ராமாயணத்தில் வெற்றி பெற்ற அனுமனுக்கு சீதை வெற்றிலை மாலையைத்தான் அணிவிப்பாள். ஜோதிடத்திலும் வெற்றிலையை வைத்துக்கொண்டு ஜோதிடம் சொல்வார்கள். நம்ம ஒருத்தர்கிட்ட ஜோதிடம் பார்க்க போகிறோம்னா வெற்றிலை பார்க்க பழம் வச்சு ஜோதிடம் பார்க்க போவோம். அவங்க எத்தனை வெத்தலை வச்சுருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா எண்ணுவாங்க. எண்ணி பார்த்து அந்த எண்ணிக்கையை வச்சே வந்தவர்களுக்கு ஜோதிடம் சொல்கிற வழக்கம் இப்பவும் இருக்குது. எல்லா கொடிகளும் பூவிடும், காய் காய்க்கும். ஆனால் வெற்றிலை கொடி பூக்காது, காய்க்காது. உண்ணக்கூடிய வெறும் இலையை மட்டும்தான் அது விடும். அதனால்தான் அது வெற்றி இலை ஆயிற்று. இறைவனுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து வணங்குவது நமது மரபு. வெற்றிலையில் A to Z வைட்டமின்கள் இருக்கிறது. வெற்றிலையில் இருந்து சுண்ணாம்பு, பி கரோட்டீன், அஸ்கார்பிக் அமிலம், லைகோபின், டோட்டல் பினால்ஸ், டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற நற்பயன்கள் இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆன்மீகமும் அறிவியலும் உளவியலும் கலந்த வெற்றிலை பாக்கை நாம் பயன்படுத்துவோம். மீண்டும் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். சுபகாரியங்களில் மட்டுமல்ல, தினமும் பூஜை அறையில் வெற்றிலை பாக்கு வைத்து வணங்குவது அவசியம். அப்போதுதான் அன்றைய நாள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றி பெறும். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.